விழிப்பாக செயல்பட்டு குற்றம் நடக்காமல் கண்காணிப்பார்கள் என்று பார்த்தால், காவல் நிலையத்தில் காவலர்கள் சேர்ந்து நின்று பூஜை நடத்தி கொண்டிருக்கும் அரிய காட்சிகள்தான் இவை. சேலம் மாநகரில் இயங்கி வருகிறது அழகாபுரம் காவல் நிலையம். இங்கு வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் சிறப்பு பூஜை ஏதோ நடத்தப்படுவதாக நியூஸ் தமிழ் செய்தியாளருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. காவல் நிலையத்தில் அப்படி என்ன வாராவாரம் பூஜை என நினைத்து செய்தியாளர் நேரில் செல்ல 8 மணி ஆனதும் புகார் கொடுக்க வந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர். அத்தோடு வெளியில் ரோந்து பணிக்கு சென்ற காவலர்களும் காவல் நிலையத்திற்கு திரும்ப திருநங்கைகள் சிலரும் ஆட்டோவில் காவல் நிலையத்திற்கு வந்தனர். தேங்காய், பழம், பூ என பூஜை பொருட்கள் மேஜையில் தயாராக இருக்க பூஜை தொடங்கியது. காவல் ஆய்வாளர் தவமணி நிற்க திருநங்கைகள் பூஜை நடத்தினர். இந்த வீடியோ காட்சிகள் லீக் ஆன நிலையில் காவல் நிலையத்தில் எதற்காக பூஜை நடத்தப்படுகிறது என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதிலும் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களை வெளியில் அனுப்பிவிட்டு சுமார் 45 நிமிடங்களுக்கு மேலாக திருநங்கைகளை வைத்து பூஜை நடத்தப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வாராவாரம் வெள்ளிக்கிழமை இரவு நடத்தப்படும் இந்த பூஜைக்கு காவல் நிலையத்தில் இருக்கும் காவலர்கள் அனைவரும் தவறாமல் வந்திருக்க வேண்டுமாம். வெளியில் ரோந்து பணியில் இருந்தாலும் கூட பூஜைக்கு வர வேண்டும் என நெருக்கடி கொடுக்கிறார் ஆய்வாளர் தவமணி. இது ஒரு பக்கம் இருக்க, காவல் நிலையத்தில் வைத்து நிர்வாண பூஜை நடத்தப்படுவதாக கூறப்படுவது பகீர் கிளப்பப்படுகிறது. திருநங்கைகளை நிர்வாணமாக நிற்க வைத்து காவல் நிலையத்தில் பூஜை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு விருப்பமே இல்லை என்றாலும் கட்டாயம் பூஜையில் நிற்க வேண்டும் என அழகாபுரம் காவல் நிலைய காவலர்களை ஆய்வாளர் தவமணி கட்டாயப்படுத்துவதாக சொல்கிறார்கள். இதன் காரணமாக சில காவலர்களுக்கு அசௌகரிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து விசாரித்த போது ஆய்வாளர் தவமணி இந்த காவல் நிலையத்திற்கு வந்து 1 மாதத்திற்குள் தான் ஆகிறது என்ற நிலையில் அவர் ஏற்பாட்டில்தான் வாராவாரம் வெள்ளிக்கிழமை இரவு இந்த சிறப்பு பூஜை நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஆன்மீகம், அமானுஷ்யம் மீது அதீத நம்பிக்கை கொண்ட காவல் ஆய்வாளர் அவ்வப்போது கொல்லிமலை சித்தர் கோவிலுக்கு சென்று பூஜையில் ஈடுபடுவது வழக்கம் என கூறப்படுகிறது. மூளையை பயன்படுத்தி குற்றத்தை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு மூட நம்பிக்கையாக நிர்வாண பூஜை நடத்தப்படுவதாக அழகாபுரம் ஸ்டேஷன் காவலர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 8 மணியில் இருந்து 8:45 மணி வரை பொதுமக்களிடமிருந்து எந்த புகாரும் வாங்காமல் காவல் நிலையத்தில் கூத்து நடத்தி கொண்டிருப்பதாக விமர்சனம் எழுந்திருக்கும் நிலையில் கமிஷனரும் விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்.